பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பாஜகவுடைய வேட்பாளர்கள் பற்றி பார்க்கும்போது கன்னியாகுமரியில் மட்டும் மொத்தம் 4 தொகுதியில் வாங்கியிருந்தாங்க. தமாகவோட சேர்த்துனா தாமரை சின்னத்தில் 5 தொகுதிகள். தமாகவே ஃபுல்லாக தாமரை சின்னத்தில் தான் நிற்குது. ஆமாம், 5 தொகுதிகள்ன்ற கணக்கு அப்படி வருது. இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படிங்கிற சைடில் பிஜேபிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பிஜேபி போன முறை 3 வாங்கினாங்க, 2 ஜெயிச்சாங்க. இந்த முறை அந்த நம்பிக்கையில் தான் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கண்டிஷனே என்னென்னா, கோயம்புத்தூரில் கேட்டது உங்களுக்கு கன்னியாகுமரியில் கொடுத்துட்றேன். ஏன் கன்னியாகுமரி ஓகே சொன்னார் எடப்பாடி அப்படின்னா, இவருக்கு அங்கே ஹோல்டே கிடையாது. ரைட், சரியா? பிஜேபிக்கு அங்கே ஒரு பேஸ் இருக்குது. ரைட், நீ வச்சுக்கோ. இந்த மாதிரி அந்த இது சொல்லுவாங்கள்ல, அந்த பேக்கரி டீலிங் மாதிரி தான். ரைட், அந்த மாதிரி கன்னியாகுமரி நீ வச்சுக்கோ, கோயம்புத்தூர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. அதில் 5 தொகுதியில் 5 வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்றது தான் எதார்த்தம். இப்போ காந்தி நாகர்கோவிலில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தானே? இல்லை, எம்எல்ஏ இருக்கார். என்ன செஞ்சார்? அவருடைய அதிகபட்ச இப்போ செயல்பாடுங்கிறதுன்னு செருப்பு போடாமல் போகிறாரு வராரு அப்படிங்கிறது தான். அது ஒரு எம்எல்ஏட வேலை இல்லையா? நிறைய பரதேசிகள் அந்த மாதிரி செருப்பு போடாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சாமியார்கள் செருப்பு போடாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சமண முனிவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி செருப்பு போடாமல் போகிறதுங்கிறது ஒரு பெரிய, இந்த தேசத்தின் மண்ணை நான் செருப்பு போட்டு மிதிக்க மாட்டேன், மிதிக்கவே கூடாது. என்ன அதில் செருப்பு போட்டு மிதிக்க மாட்டேன், மிதிக்கவே கூடாது. அப்புறம் நீ மீசி நடந்துட்டு ஒரு செருப்பு போடலைங்கிறது ஒரு பெரிய தேசபக்திங்கிற மாதிரி. அப்படி இல்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ்ல நீண்ட காலமாக இருந்தவர். 1970, 80 அந்த காலகட்டத்திலேயே அவர் பொறுப்புகள் இருந்தவர். ஜனசங்கமாக இருந்தது இல்லையா? ஜனசங்கமாக இருக்கும்போதே பொறுப்புகள் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி உருவாகும் போதே அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய செயலாளராக இருந்தார். ரொம்ப ஆக்டிவாக ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர். திருமணம் செய்யாமலே ஊழியராக இருந்த ஒரு பழைய ஆள். அந்த மரியாதைக்காக அவர் கொடுத்துருக்குறாங்க. அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ்ல அவருக்கு ஒரு மரியாதை உண்டு, பிஜேபியில் ஒரு மரியாதை உண்டு. இதில் பொன்னார் அவர் திட்டமிட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனுடைய ஃபேக்டர் அந்த தேர்தல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பொன்னாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதுல தான் அவர் அமைச்சரான உடனே தமிழிசையே கொண்டு வந்தார். ஸோ பொன்னாரோடைய இன்ஃப்ளூயன்ஸில் எங்கள் யாருன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுனால பொன்னாரை உள்ள. இன்னொன்று அவர் கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தலை விலகியே இருந்தார். இப்போ தான் அவர் ஆசைப்படுறார். ஏன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போயிடணும், அப்படியே அமைச்சராக அமைச்சராக இருந்தவர் இல்லையா? அதனால் அந்த கனவில் இருந்தார். அப்புறம் அவருக்கு கவர்னர் ஆவதற்கான வாய்ப்பு கிடச்சிது. நீங்கள் சீனியர் ஆகிட்டீங்க, கவர்னர் ஆகிருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை அப்படின்னாங்க. அப்போ வேறு யாருக்காவது நாங்கள் தரோம் அப்படின்னா தமிழிசையை அனுப்பிவிட்டார். அவர் தான் அனுப்பிவிட்டார். அப்படி அதனால் எப்படியாவது வந்துடணும், உள்ளே வந்துடணும். இந்த முறை ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க பிஜேபி, நிறைய சீட் வாங்க போகிறாங்க, கூட்டணி ஆட்சி வரப்போகுது, அதில் ஏதோ அமைச்சர் இந்த மாதிரி ஆயிடலான்னு அவர் உள்ளே வர முயற்சி பண்ணார். அதனால் அவரை உள்ளே விடாமல் அதுக்காக காந்தியை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று அங்கே அவர் கிட்டத்தட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஓகே, பொன்னாருக்கு ஒரு பழைய இந்த வாழும் காமராஜருக்கு போல் திருமணம் செய்யாத மாதிரி இருந்தார் அப்படி இப்படின்னு நிறையா உண்டு. இப்போ ஏகப்பட்ட லாரி ஓடுதவருக்கு. இந்த சொல்கிறாங்கல்ல, கன்னியாகுமரியிலேருந்து நிறைய கனிம வளங்கள் அள்ளிட்டு போகிறாங்கன்றாங்களா, அதெல்லாம் ஒரு பேரில் தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ அந்த வகையிலையும் அவருக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. கன்னியாகுமரிக்கு பெருசாக ஒன்றும் செஞ்சதில்லை. ஒரே ஒரு பாலம் மட்டும் கட்டினாங்கன்றாங்க, அது டான்ஸ் ஆடுதுன்றாங்க. ஒரு லாரி போச்சுன்னா ஆடுது அப்படின்றாங்க. ஒரே ஒரு பாலம், அதுவும் ஊழல் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குது. பெருசாக ஒன்றும் செய்யலை. அவர் அது இதுன்னு பேசினார். அதுக்குரிய ஏதோ ஒரு பலனை அந்த சமூகம் அனுபவிக்கணும்ல. கன்னியாகுமரிக்குன்னு ஒரு மூலமாக ஒரு திட்டம் வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கே எதுவும் வரல. தமிழ்நாட்டிலேருந்து போன அமைச்சர் இவர், தமிழ்நாட்டுக்கே எதுவுமே பண்ணல. அவர் அப்புறம் கன்னியாகுமரிக்கு மட்டுமா பண்ணிட போகிறாரு? அதனால் எதுவுமே பண்ணலை. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அவங்க சென்ட்ரலில் பிஜேபி இருந்திருக்குது. எதையுமே கொண்டு வருவதற்கான திராணி இல்லை அவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கோ அல்லது கன்னியாகுமரிக்கோ. அதில் அவங்களாம் மதிப்பிழந்து போயிட்டாங்க. இப்போ பிஜேபிக்கு பழைய மாதிரியான அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு பேஸ் கன்னியாகுமரியில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஆமாம், காங்கிரஸ் பேஸை ஒரு காலி பண்ணி உருவான ஒரு பிஜேபி பேஸ். அதுக்கு பிறகு மூன்றாவதாக திமுக அங்கே பெருசாக வளர்ந்துருக்குது. 2016 தேர்தலில் திமுக 3 சீட் ஜெயிச்சுது, காங்கிரஸ் 3, இவங்க 3. 2016 காங்கிரஸுக்கும் பெருசாக மதிப்பிழந்து போயிருந்தது, திமுகவும் பெருசாக மதிப்பிழந்து போயிருந்தது. ஏன்னா 2G ஊழல், ஈழ பிரச்சனை, அது இதுன்னு என்னெல்லாமோ இருந்தது. அத்தனையும் தாண்டி அங்கே 6 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மோடி அலை உச்சத்தில் இருந்த காலகட்டம் 2016. அப்போவே ஒன்றும் பண்ண முடியல. 2021 அது ஒரு சின்ன கணக்கில் கால்குலேஷனில் பிஜேபி 2 சீட் ஜெயிச்சிருச்சு. இந்த முறை அதையும் சரி பண்ணிடுவாங்க. இப்போவுமே பத்மநாபபுரம் தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ்கிட்ட இருந்தது. அவரை விலக்கிட்டு இப்போ சிபிஎம் கொடுத்துருக்குறாங்க. அந்த தொகுதியில் பிஜேபி நேரடியாக போட்டி போகிறாங்க.
அதில் வந்து பிஜேபியோட அப்பர் ஹேண்டு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு செலவு பண்ணுவாங்க? சிபிஎம் செலவு பண்ண மாட்டாங்க. எப்போவுமே சிபிஎம்மோ சிபிஐயோ வாக்குக்கு பணம் கொடுக்கறது, ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, சாதி சங்கங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறது, இந்த வேலையில் செய்ய மாட்டாங்க. அங்கே பிஜேபி அதை செய்யும். பிஜேபி எல்லா பக்கமும் அதை செய்யும். அதனால் அதுக்கு ஒரு ஒரு ஃபைட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி மொத்தமாக அப்படி சிபிஎம் போயிடும்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஹோல்டு இருக்கிற இடத்தமாக தான் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று கன்னியாகுமரி பழைய மாதிரி இல்லைங்க. கன்னியாகுமரிக்கு வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய செல்வாக்கும் விழுந்திருக்குது, பிஜேபியோட செல்வாக்கு விழுந்திருக்குது, திமுகவுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்குது. ஸ்டாலின் போயிருக்கிறார், மீனவ கிராமங்களுக்கு போகிறாரு, பல இடங்களுக்கு போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து காலங்காலமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள், இப்போ உங்களுக்கு ஓட்டு போகிறோன்றாங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றம் அது. அப்போ மனோஜ் தங்கராஜுடைய வேலைப்பாடுகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? தெரில, அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரில. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் அதில் தூக்குனாங்க, மறுபடியும் கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில். அவரும் ஆக்டிவாக தான் இருந்தார். என்ன காரணமோ அதில் ஒரு வேளை சிபிஎம் கொடுத்ததுனால வேறு தொகுதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்தா இதை கொடுங்க, இல்லைன்னா வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாரான்னு தெரில. அதை அவர் பேசினா தான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஆளூர் சரவணாஸ் பேசுனது, திரும்ப பேசுனதெல்லாம் வெளியே வந்துருச்சு, அதனால் தெரியுது. அங்கே திமுக மாதிரியான கட்சிகள் அப்படி பேச மாட்டாங்க. பேசினான்னா அப்புறம் அவங்களுடைய ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும். பொது வழியில் பேசக்கூடாது. காங்கிரஸ் மட்டும் தான் அதுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. என்ன வேணால் பேசலாம் பொதுவில், திமுகவோட பேச மாட்டாங்க. விளவங்கோடு தொகுதியில் வந்து பாஜக சார்பில் விஜயதாரணி அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. போன முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தாரகை கட்பட் வந்து இப்போ குளச்சலுக்கு மாறி இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த விளவங்கோடு கட்பட் வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க குளச்சல் தொகுதியில் தான் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே அவங்க விமர்சனம் என்னென்னா, நாங்கள் காலங்காலமாக காங்கிரஸ் ஓட்டு போட்டு விட்டுருக்குறோம், நீங்கள் மீனவ சமூகத்துக்கு அங்கீகாரமே கொடுக்கல அப்படின்றதுனால தான் அவங்க தாரகை கட்பட்டுக்கு கொடுத்தாங்க. அதுவும் இங்கே கொடுத்தாங்க. மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் நாடார்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள விஜயதரணிக்கு எதிரான மனநிலை அங்கே இருந்திருக்கும். ரைட். விஜயதரணி ஒரு பெரும்பான்மை சமூகம் கிடையாது, பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க பெரும்பான்மை கிடையாது, சமூகத்தில் பெரும்பான்மை கிடையாது. ஆனால் காலங்காலமாக ஆதிக்கத்தில் இருந்த ஒரு சமூகம், சுத்துப்பத்து உள்ள சமூகம், அந்த பின்னணி. மற்றபடி காங்கிரஸின் செல்வாக்கில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமூக செல்வாக்குங்கிறது கிடையாது. காங்கிரஸின் செல்வாக்கில் அவங்க இருந்தாங்க. அவங்க என்னவோ தனக்கு உள்ள செல்வாக்குன்னு நினச்சிட்டு அதை காட்டிக்கிட்டு வந்தாங்க. அதுதான் தோத்துட்டாங்களே. அதே ரிசல்ட் தான் மறுபடியும் வரப்போகுது. ஆனால் இந்த முறை வந்துட்டு ஒரு மலையாளியான டிடி பிரவீன் அவர்களை வந்து விலங்கோட்டில் நிறுத்துறாங்க. இது வந்து அந்நியமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? கன்னியாகுமரியில் இதெல்லாம் சகஜம். நமக்கு நம்ம என்னென்னா மொத்தமாக அந்த பியூர் தமிழ்ங்கிற மாதிரி அதை தேடணும் போல இருக்குது. அப்படிலாம் இல்லை. தமிழ்நாடுங்கிறது பல்வேறு மாநிலங்களோட எல்லையை பகிரக்கூடியது. அங்கே பல்வேறு சமூகங்கள் இங்கே வந்து பூர்வீகமாக இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்க, அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அல்லது பிரிக்கும் போதே செட்டிலான ஃபேமிலியாக கூட வந்திருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் ஜனநாயகத்தில் எது முக்கியங்க? என்ன மொழி பேசுகிறாங்க, இது தாய்மொழிங்கிறதா? மக்கள் ஏற்பு, அவ்வளோதானே. மக்கள் ஏற்கிறவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஏற்காதவங்க தோக்க போகிறாங்க. மக்கள் தீர்ப்பு சொல்லட்டுமே. அதை போட்டுட்டு நம்ம ஏன் அதை இது பண்ணணும்? அப்படிங்க ஒசூர் போனீங்க அப்படின்னா அங்கே பியூர் தமிழை தருவீங்களா? கன்னட மொழி பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. பார்டர் ஏரியாக்கள்லாம் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் ரொம்ப சகஜம். அதெல்லாம் அது இல்லை விஷயம். அவங்க இந்த சமூகத்துக்கு வேலை செய்வாங்களா? இந்த மண்ணின் கலாச்சாரத்தை, இங்கே உள்ள அரசியலை, எங்களோட பொருளாதார சூழலை புரிந்து அவங்க இயங்குவாங்களாங்கிறத மக்கள் பார்க்கணும். அப்படி பார்க்காம கூட ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டுதான் இதுக்கு தான் செய்யணும். நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்க்கும்போது திருநெல்வேலியில் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனால் இவர் இப்போ வந்து தொகுதியை மாற்றி சாத்தூருக்கு வந்திருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து கேட்டுக்கிட்டாரு, அதனால் திருநெல்வேலியை மாற்றி சாத்தூருக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் மட்டும் இல்லை, அது வந்து முதலமைச்சர் இருந்த எடப்பாடியும், முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் கேட்டிருப்பாரு. விஷயம் என்னென்னா, அதிமுக இந்த முறை எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற வெளியில் இருக்கிறாங்க. அப்போ எது ஜெயிச்ச தொகுதின்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தூக்கி வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து 1-2 அடித்து பிடிங்க அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இது நடந்தது இவ்வளோ தான். மொத்தத்தையும் அவங்க வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எல்லா தொகுதியும் வென்ற தொகுதியில் எல்லாமே எங்களுக்கு வேணும்ட்டாங்க. அதனால தான் நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ திருப்பூரில் மட்டும் 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூரில் 1, அப்புறம் திருப்பூரில் 2, ஈரோடில் 1, சேலத்தில் 1 கூட 11 தொகுதி. 11 10 அடிச்சுட்டு வந்தாங்க. இப்படி எல்லா பக்கமும் வந்து அவங்க வெற்றி பெற்ற இடங்கள். அதனால் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டெல்டா பகுதிகளில் ஓரளவு கிடச்சிருக்கு இந்த மாதிரி சீட்டு. புதுக்கோட்டை அந்த பகுதியெல்லாம் கூட கொடுத்துருக்காரு. புதுக்கோட்டையில் 3 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. என்னென்னா அந்த சீட்டை அறிவித்த உடனே அதை பார்த்தோன்னா 4 தொகுதி வென்ற தொகுதி, 27 தொகுதியில்
அப்போ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நம்மளை கழிச்சு விட்டுட்டாங்க, சீன்லேயே நம்ம இல்லை. இல்லை அதுலேயே வந்து நயினார் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை காட்டாம விட்டாரு. ஏன் கேட்க இல்லைங்க, இதாங்க தருவேன் எல்லாம் போங்கன்றார். அவ்வளோதான். எலெக்ஷன் டைமில் வேற என்ன பேரம் பேச முடியும்? இன்னொன்று அவரை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பிஜேபி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இது முக்கியம் இல்லை. இந்த நேரத்தில் கூட்டணி தக்க வச்சுக்கணும். அடுத்தது 2029 தேர்தலில் இது வேணும். ஏன்னா 2024 கோட்டை விட்டுட்டோம், 29 வேணும். 29 இங்கிறது ஒரு 20 சீட்டாக நமக்கு வேணும். இதுதான் அவங்க 40ல் 20 39 20 சீட்டாக வந்துடணும். அதுக்கு நமக்கு அதிமுக வேணும். அண்ணாமலை நம்பி பிரயோஜனம் இல்லை. அண்ணாமலை ஓரம் கட்டினது காரணமே தான். ஸோ இதுதான் அவங்க பிளான். அதனால் அவங்க அனுசரித்து போய்கிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு வேறு சில கணக்குகள் இருக்கலாம். எஸ்ஐஆர்னு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன பண்ண போகுது நமக்கு தெரியாது. வேறு சில கணக்குகள் இருக்கலாம். பணத்தை செலவு பண்ணலான்னு இருக்கலாம். அதிகாரிகள்லாம் மாற்றிருக்கிறாங்க. அதை இப்போ சிபிஎம்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ராமநாதபுரம், திருச்செந்தூர் தொகுதிகளில் போட்டி போடுறாங்க பாஜக. அதுக்கு வேட்பாளர்களே அறிவிச்சிருக்கிறாங்க. பெரிதும் முகம் தெரியாதவர்கள்னு பார்க்கலாமா, இல்லை அந்தந்த பகுதிக்குள்ள செல்வாக்கு இருக்கிறவங்கன்னு பார்க்கலாமா? ராமநாதபுரத்துலேயாவது அவங்க கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஓரளவு வேலை செஞ்ச போகுது. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேஸே கிடையாது. ஆக்சுவலி திருச்செந்தூர் தொகுதி அறிவித்தோடனே அங்கே வந்து அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கையில் சீட்டை கொடுத்தாச்சு, நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போது சமீபத்தில் செய்தி பார்த்தீங்கன்னா, மீனவர் சமுதாயத்துக்கு திமுகவிலேயே வந்துட்டு பிரதிநிதித்துவம் கிடைக்கல, வேட்பாளர்கள் அதிகமாக அறிவிக்கலை, அதுவும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரியாக செயல்படவே இல்லை, களத்துக்கே வரல அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் செய்யப்படுகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒருத்தர் கிளப்பி விடுவாங்க. மீனவர் சமூகம்னா மொத்த பேருமா வந்து பேச போகிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இந்த சங்கம்னு சொல்லிட்டு வந்து பேசுவார். அதிமுகவோட அந்த மாதிரி பேசுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஆதரவு சங்கம் வந்து பேச போகுது. மீனவர்கள் பெரும்பாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க ஏடிஎம்கே பேஸு. அவங்க அதிருப்தி தெரிவித்தாலும் அதிருப்தி தெரிவிக்கலைனாலும் மீனவர்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து அதில் ஒரு 80% வந்து ஏடிஎம்கே பேஸ் தான். அதில் இந்த முறை வந்து அதில் ஒரு பாதியாக வந்து குறையுதுன்றாங்க. 50-50 மாறுதுன்றீங்க. அது வந்து டிவிகேக்கு கொஞ்சம் போகுது, டிஎம்கேக்கு கொஞ்சம் வருது. ஏன்னா பெண்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. சில இன்னும் திமுக பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை உருவாகிருக்குது. அதிமுகவில் சரியான தலைவர்கள் இல்லைங்கிற ஒரு அதிருப்தி உருவாகிருக்குது. இப்போ அதனால் அது கலையுது. அதனால் இப்போ திமுக ஆதரவு வருதுங்கிறது தான் எதார்த்தம். அதில் இஸ்லாமியர்கள் வந்து 30,000 ஓட்டு மொத்தமாக அப்படியே திமுகவுக்கு வந்துடும், காயல் பண்ணோம். இப்போ இந்த மீனவ சமுதாயத்தை பற்றி பேசும்போது 2 கேள்வி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் அவர்கள் வந்து அதிமுகவில் சேர்ந்துருந்தாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் அவங்களுக்கு ஏன் சீட்டு தரப்படலன்னு ஒரு கேள்வி. இன்னொன்று பக்கம் பார்க்கும்போது மீனவர் சமுதாயம் மத்தியில் டிவிகேவுடைய ஆதரவு பெருகிருக்கு. அதை மட்டுப்படுத்துகிற வகையில் தான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ரவீந்திரன் கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு எம்பி சீட்டாக திமுக கொடுத்துருக்கு அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. அது எப்படி பார்க்குறது? இதெல்லாம் இருக்குது. எல்லாமே அரசியலில் எல்லா கணக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் இதை வச்சு மட்டுமே ஓட்டு போட மாட்டாங்க. நீ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு இப்போ நான் வந்து திமுக, நான் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவன், நான் திமுகன்னு இருக்கிறேன். நான் பேசும்போது அவன் திருப்பி கேட்பான்லாம், நம்ம சமூகத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்பான். என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒன்று செய்யணும். ஏன்னா ஏடிஎம்கே எதுவும் செய்யலை. இவங்க அரசின் திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் அது மீனவர் இல்லையா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா அப்படின்ற பெண்களுக்கு பேருந்து இலவசம் அப்படின்னா அது எல்லாருக்கும் இலவசம் தான். மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுது, அது எல்லாருக்கும் தான். கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000னா அது எல்லாருக்கும் தான். அப்படி அரசின் திட்டங்கள் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்குது. அதில் காலங்காலமாக திமுக வெறுப்புன்னு ஒன்று இருந்திருக்கும். அதிலேருந்து மாறி கொஞ்சம் பிரிவுங்க வருது. சிலருக்கு அதை ஏற்க முடியல. சரி, அதிமுகவுக்கு போடலன்னா அதிமுக விளங்காது போல இருக்குது, ஜெயிக்காது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சார் புதுசாக வருது, டிவிக்கே வருது. அவர் கிறிஸ்டின் வேறு சொல்கிறாங்க. தங்கச்சி மட்டத்தில் தான் அவங்க அப்பா பிறந்து வளர்ந்தாராம். அது மீனவ கிராமம். அவர் மீனவர்னு வேறு ஒரு கதை ஒன்று ஓடுது. சார் நம்மளும் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. சரி, அப்படி இல்லைன்னா கூட கிறிஸ்தவர், அப்படி இல்லைன்னா கூட புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, போட்டு பார்ப்போமே. இப்படித்தான் அது போகுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்க, விஜய் வந்து இந்த திட்டம் வச்சுருக்கிறாருங்க, இந்த கொள்கை ரொம்ப நல்ல கொள்கைன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஒரு மாற்று வரட்டுமே அப்படிமா. அப்படி என்ன மாற்று அவர் சொல்லிட்டாரு? 2000 ரூபா தரேன்றதை 2500ன்றாரு. அப்படி தானே? எல்லாமே இப்படி தானே? மோதிரம் கொடுக்குறேன், இது பண்ணுறேன், தாய்மாமன் சீரு புடவை கொடுக்குறேன்றாரு. இது ஒன்றும் மாற்று கிடையாது. தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு, கல்வித்துறையில் மேம்படுத்துவதற்கு, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு, வேறு ஏதாவது பொருளாதார மேம்பாட்டுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இப்படி எதுவுமே ஒரு திட்டம் கிடையாது. ஏன்னா அதை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ ஒரு மாற்றுன்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நீ வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் போகிற, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, டேய் பைத்தியக்காரா ஒரு நடிகை முன்னாடி போறியாடா அப்படின்னு. இல்லைங்க, ஒரு மாற்றுங்க, ஒரு மாற்றம் வரட்டுங்க, புதுசாக செய்வாருங்க. ஏங்க விளங்காமல் போயிருங்க, போட்டுமே 5 வருஷம் விளங்காமல் போட்டுமே. சில இப்படியே பேசுகிறாங்க. இது ஒருத்தர் 2 பேர் இல்லை,
யாருமே டிவிக்கே வந்து டிஃபெண்ட் பண்ணியோ ஆதரித்து பேசுவதற்கு அங்கே எதுவுமே கொடுக்கல விஜய். ஆனால் இந்த இடத்துல ரவீந்திரன் கான்ஸ்டன்டைன் அவர்களை எம்பியாக ப்ரொமோட் பண்ணது அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நடவடிக்கையை பேஸ் பண்ணதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி மட்டும் இல்லை, மீனவ சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றது திமுகவுடைய தன்மை. அது அவங்க எப்போவுமே அது செய்ய தான் செய்வாங்க. அது ஒவ்வொரு பகுதியில் இருக்கும், அது ஒரு லிமிட்டில் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் மீனவர் சமூகம் வந்து ஏற்கனவே சொன்னது தான், அது அதிமுக பேஸு. அதை உள்ளே கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்கிறாங்க. அதில் அது ஒன்றுன்னு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.